தொகுத்து கொடுத்த படத்தின் எடிட்டர் VS மதி அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். இது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல் படம் ஊர்லெலாம் பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் முதல் முறையாக இந்த குழந்தைங்களோட கூப்பிட்டு குடும்பமாக படத்துக்கு போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க எங்கள் ஊர்லேருந்து. தேட்டர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி அனைவருக்கும் இந்த ஆதரவு கொடுத்து தேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ணுற மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி. ராம் சாருக்கு எனது எப்பவும் நன்றி. தேங்க்யூ சார். ஆசத்தின் வரிகளாளர் குழந்தைகளின் மனநிலைகளை 19 பாடல்களிலும் நிரப்பிக் கொடுத்த பாடலாசிரியர் குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா அவர்களுக்கு இணையான வார்த்தைகளும் அப்பாவுக்கு கிடைக்காத வாய்ப்பும் ஒரே படத்தில் 19 பாடல்களிலும் மனம் நிறைந்த வார்த்தைகளை தந்த மதன் காக்கி அவர்களை பேச அழைக்கிறோம். அந்த படத்துல பங்கெடுத்துக்கிட்டது முதல் பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதோட வந்து இது மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் இந்த காலத்துல. ராம் அவர்களாகட்டும், சிவா அவர்களாகட்டும், இந்த படத்துல வேலை பார்த்த ஒவ்வொருத்தங்களும் வந்து அவ்வளவு அழகாகவும் அவங்களோட பணியை வந்து அவ்வளவு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ராம் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும், நிறைய விஷயங்களுக்காக நன்றி சொல்லணும். நிறைய விஷயங்களை உடைச்சார் என்னோட ஒரு தாட் ப்ராசஸை. இப்படி தான் இருக்கணும், பாடல்கள் இது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் நிறைய கேள்விப்பட்டு நம்ம காலமாக பார்த்துட்டு இருந்தோம். இது காஷ்மீரமா, இங்கே கார்காலமா, என் கோவில் புறா இந்த குளிர் தாங்குமான்னு சொல்லிட்டு அப்பா எழுதின வரிகளை வந்து மணிரத்னம் சார் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனில் அதுக்கப்புறம் எழுதினாங்க. இந்த படத்துல வந்து அது எல்லாத்தையும் உடைக்கலாம், நம்ம என்ன விஷுவலா இருக்கோ அதை அப்படியே அழகா பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பிரேக் பண்ணாரு. அந்த ஒரு ராம் சாருக்கு வந்து என்னுடைய நன்றி. முத்துக்குமார் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த படத்துல கண்டிப்பா எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய நட்பு வந்து அவ்வளவு ஆழமான ஒரு நட்பு. அவரோட இந்த வெற்றியில வந்து அவருக்கும் பங்கு இருக்கு. ஸோ அவரையும் நான் நினைவு கூர்ந்துக்கிறேன் இந்த நாள்ல. படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது தான் ஃபுல்லா, ஏன்னா நான் முன்னாடி படத்தை துண்டா பார்த்தேன் முதல்ல போட்டு காட்டினப்ப, அப்புறம் இசை இல்லாம பார்த்தேன். எல்லாமே ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது அந்த மேஜிக் அவ்வளவு அழகாக ஒர்க் ஆச்சு. அது ஒன்றா வரும்போது இப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, இவ்வளவு சிரிக்கிறாங்க, இவ்வளவு நல்லா போகுது. அப்போ ஏன் வந்து எல்லாம் ரொம்ப டார்க்காகவே திருப்பி படங்கள் வந்துகிட்டு இருக்கு, ஏன் வந்து எல்லாம் அழ வைக்கிற மாதிரி படங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அவரை சொன்னேன், ரொம்ப ஈஸி வந்து மற்றவங்கள அழ வைக்கிறதும், ரொம்ப மற்றவங்களை வந்து த்ரில்லர் மாதிரி எடுக்கிறதுலாம், அது மாதிரி ஒரு த்ரில்லிங்காக எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி இருக்குல்லையே. ரொம்பன்னு சொல்லி கேட்கும்போது அவர் கேட்கறதுல ரொம்ப வாய்ஸ் டோனில் ரொம்ப எதுவும் இது பண்ண மாட்டார், சாதாரணமாக பண்ணுவார். ஆனால் அந்த சிச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி இருந்து பில்ட் பண்ணிட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது, தண்ணி இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தது, எல்லா சீக்வன்ஸும் சேர்ந்து அந்த ஒரு டயலாகோட ஒரு அந்த ஹியூமரை வந்து அவ்வளோ தூரத்தில் மேலே கொண்டு போய் வைக்குது. ஸோ ஒரு நல்ல ரைட்டிங்கோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட், அது ஒரு நல்ல ஆக்டர்ஸ் வந்து எப்படி பார்க்க முடிஞ்சது. OTTயில் மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் உள்ளே போனப்போ சொல்லிட்டு இருந்தார் ராம் சார். அப்புறம் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்ன்ட்டு அவர் சொன்னார். அப்போ சொன்னப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு சந்தோஷம் நிறைய பரவணும், எல்லாருக்கும் போய்